அப்புறம் என்ன மயிருக்கடா வண்டி ஆஃப் பண்ண சொன்னேன்? புறா என்ன இங்கேருந்து பறக்கிற? இன்னைக்கு உன்னை ஃப்ரை பண்ணாமல் விட மாட்டேன்டி. நீ இந்த ஜில்லாவில் எங்கே போனாலும் விட மாட்டேன். குரங்கே, முதுமலைப்பேட்டைக்கு எப்படி போகணும்? உனக்கு வழி தெரியாதா? போயிட்டு காக்காலாம் பறக்குது. கழுகாது. குரங்கே, ஊட்டிக்கு போகிற வழி எது உனக்கு தெரியுமா? உனக்காச்சும் தெரியுமா ஊட்டிக்கு போகிற வழி? ஊட்டி இந்த பக்கமா? ராஜு பாய், 2 finger in the glass. இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். இந்த ஆறுனு வர அசிங்கமா இருக்கே. இங்க பாரு, அது ஜேபி. அந்த கரடி இருக்குல்ல, அது ஜேபி. அந்த கரடி நீ, அந்த புலி நானு. சிங்கம்லாம் காட்டுல இல்லையா, அதெல்லாம் கூண்டுல இருக்குது. படுக்கை மாமா வண்டிய. மறுபடியும் மண்டைக்கு சூடாயிருப்போது. மண்டை சூடாயி ஆம்லேட் போட ஆரம்பிச்சிருவான். மகாலட்சுமி கேள்விப்பட்டிருக்கேன். மாலட்சுமி, மாயலட்சுமியா? இங்க மாயான்னு போட்டுக்கிறதுனாலயா? ஏன் புலி அடிச்சிருவோமா நம்ம? இவனுங்க துப்பாக்கி வச்சு அடிக்கிறத விட நம்ம அடிச்சுட்டோம். இங்க கரடி பொம்மை போட்டிருக்க, குரங்கு பொம்மை போட்டுருந்துருக்கணும். வைப் பண்றானாமா. அங்க இருந்து பூச்சி புட்டு வந்து கடிச்சிட போகுது. ப்ளூ கம்முனு வா. ப்ளூ டேய், காட்டு பயலடா நீ. அந்த ஃபேமிலிக்கு பெட்ரோல் இல்ல, ஓஸ் இருக்கா? பெட்ரோல் கொடுக்குறியா? ஓஸ் வச்சிருப்பிய வண்டியில? பாய் ப்ளூ, பாய் ஜேபி. அந்த அக்கா திரும்பி பார்க்குறாங்க. நான் ஸ்கூட்டியில் டோ பண்ணியிருப்பேன். அப்புறம் ஸ்கூட்டி 299 போனிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். அப்புறம் என்ன மயிருக்கடா வண்டி ஆஃப் பண்ண சொன்னேன்? மொட்டை அடிச்சாலும் அடிச்சா மண்டை கசாயமாயிடுச்சு அவனுக்கு. அம்மே ஹெச்ஆரு, நான் டோ பண்ணியிருப்பேன். சூப்பர் பைக்கில் இன்னும் எனக்கு டோ பண்ண பழக்கம் ஆகலை ஹெச்ஆர். ஏன்னா பவர் கொஞ்சம் கொடுத்தா ஜுருக்குன்னு போதா. அதுலேயுமே இவங்க ஃபேமிலியாக இருக்காங்க. பழக்கம் இன்னும் எனக்கு ஆகலை. நம்மளால் எதாவது ஆகி போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அதனால ஜேபி நீ டோ பண்ணிவிட்டு வா ஜேபி, நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு. ஏன்னா நம்மளால யாருக்கும் எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாதுல்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். கரடி கிரடி வந்துச்சுன்னா ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எனக்கு அங்கே தூரத்தில் ஒரு கரடி தெரியுது. இது ரொம்ப ஆக்ரோஷமான கரடி போல். தெரியுங்களா? What's going on? KETTVAN அண்டர்ஸ்கோருங்களா? அப்புறம் எங்க ஊர்ல இப்படி ஒரு பஸ்ஸா? அடக்கறவரே. பை ப்ரோ. சேச்சா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டி இருப்பேன். அதுக்கே தவடா வாங்கிடுச்சு. இங்கே தான் வேணா படுத்து. அந்த கழுப்பு தயவு செஞ்சு சூப்பர் பைக் ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கி வீட்டில் நிறுத்திடுங்க. அது வாங்கி லாங் ஓட்டணும்னு நினைக்கிறேன். பெண்டு கழட்டுது. பேசாம நானும் ஜெரி பைக்லேயே வந்துருக்கலாமோ? இதை கொண்டு பாடிக்கிட்டு அவரையா திருப்புறாரு ஊருக்கு. நம்மளை பார்த்து தான் யூட்டன் போட்டு. ஓ, இப்படி போனவரே திரும்பி வந்துட்டாரா? போட்டு போயிடலாமா அண்ணா? சும்மா அப்படி ஃபாஸ்ட் வழியே போகலாம், கொஞ்சம் அட்வென்ச்சராக இருக்குல்ல, அதனால. வாங்க ப்ரோ. நீங்க எந்த ஊருங்களா?
லோக்கல் தான்ப்பா ஒரு 2 கிலோமீட்டர். பரவாயில்ல. ஏபி நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்கம்மா, நல்லா இருக்குங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்கம்மா. ஊட்டி போகலாம் வந்தாலே அப்படியே புதுமலை பெட்டே ஆராய்ச்சி வண்டி எடுத்து எங்கேயும் வந்ததில்லை, அதனால வரல. ஆமாங்கம்மா, இப்போதான் ரேப் பண்ணிச்சு ரீசெண்டாக. தம்பி வாங்க வீட்டுக்கு போகலாம், ஒரு 2 கிலோமீட்டர் தான். வரேங்கம்மா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே வரேங்க. ரொம்ப சந்தோஷம் பார்த்ததுல. அம்மா இருக்கட்டுங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ண மாட்டோம். தம்பி இப்போ 10th தம்பி, அதனால அதிகமாக டைம் கஷ்டம். அதனால நான் கண்டிப்பாக உங்களோட வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. நீங்க நல்லா இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. நீங்க மட்டும் தானே ஃப்ரீயா வரலையா? அவங்க டிராவல் அவ்வளோ வரமாட்டாங்க, அதெல்லாம் இப்போ வரக்கூடாது, அதனால. சந்தோஷம். சரி கண்டிப்பாங்கம்மா. பாய் ப்ரோ, பார்த்துருங்க. ஆமாம் பாருங்க. ஏ ப்ளூவே, எப்படி நம்ம வீலிங்க பார்த்தியா? அதெல்லாம் அப்படிதான், ஆனால் வீடியோவில் போட மாட்டேன். மாட்டினா நீயாடா வந்து ஜெயிலில் ஜாமீன் எடுப்பேன் என்னைய? எங்க புளிய காணோம், மானியம் காணோம். இங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்க சார். நான் இன்னும் சூப்பர் பைக்ல ஹில் ஸ்டேஷன்ல கார்னிங் போட கத்துக்கலையா, கொஞ்சம் பம்பி போயிட்டு இருக்கேன். கார்னிங் போடும்போது நேராக அதுக்குள்ளே போயிடுறேன்னா, இவனுங்கெல்லாம் இந்த நார்மல் பைக் வச்சிருக்காங்களா, அதில் வந்து கார்னிங் சொல்லவே தேவையில்ல, எல்லாம் பசங்களுக்கு அசால்ட்டாக வருமா. இவனுங்கெல்லாம் அப்படியே படுக்க வச்சு முட்டி கிளி கார்னிங் அடிக்கிறாங்க. எனக்கு போகும்போது இங்கே போய் வளையிறதா இருக்குது. இல்லை நம்ம பைக்கோட பயம்தான், கீழே உள்ளதா யார் செலவு பண்ணுறது? உங்களுக்கே தெரியும், நான் செரி வச்சுருக்கப்போ நான் கார்னிங் போடனா ஃபுட் ரெஸ்ட் உரையுங்க, உரைச்சா தான் நெருப்புறோம், அந்தளவுக்கு கார்னிங் அடிப்பேன். ஹே மச்சான், ஹவாரிடா? குரங்கோட பேசிட்டு வர்றதுனால இவனுங்க என்னை இலக்காரமாக பார்க்குறானுங்க. இருக்கட்டும். இங்கே பாருங்க, எனக்கு ஒரு வாரம் பதட்டமாக இருக்குது. அப்பப்போ தான் வழி மாதிரி அப்படி போயிடுறேன். எதுக்கு வம்பு, கொஞ்சம் தூரமாக போய் வளையும், ஷார்ட் கட் அடிக்கிறேன்னு பேரில். எப்படி தான் சூப்பர் பைக் வச்சுக்கிறீங்களாம், படுத்துக்கிட்டு அப்படி முட்டி தேயும், ஹெல்மெட்லாம் தேயுங்க, அந்தளவு கார்னிங். ஆனால் சூப்பர் பைக்கில் வந்து சூப்பராக கார்னிங் அடிக்கலாங்க. எனக்கான ஒரு பயம்தான், இப்படி போயிட்டு இருக்கும்போது த்ராட்டல் விருக்குன்னு பண்ணுவோம்னா இன்ஜின் இறங்கி ஏறுற ஃபீல் எனக்கு இருக்கும். அதில் ஏதோ உளுந்து தொலைஞ்சு விட்டோன்னு வச்சுக்கோ, ஆயுசுக்கு நினச்சி பார்ப்பேன். வளைவேல் முந்தாதே, சின்ன பசங்களாம் இந்தமாரி வளைவேல் முந்தாதீங்க. இந்தமாரி வண்டி குறுக்க வந்துச்சுன்னா டமால் டுமில் தான். இப்படி எட்டி பார்த்துட்டு அப்புறம் இப்படி உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் சங்கின்னு போகணும். எதுவுமே இல்லை. அங்கே பாருங்க, ப்ளூவே கொஞ்சம் தடுமாறுறான். ஏன்னா அவன் R3யில் அவனுக்கு கால் எட்டலன்னு ஃபீல் பண்ணுறான். ஹெச்ஆர், அப்புறம் உங்களுக்கு ஒரு அட்வைஸ், கால் எட்டினா தான் வண்டி ஓட்டணும், ஹைட்டாக இருக்கிறவங்க தான் பைக் ஓட்டணும் இல்லை, மனசில் தைரியம் இருந்தாலே போதும். இது நான் ஒரு பாரதி அக்கான்னு எங்கள் கேங்கில் பாரதி அக்கா தெரியல, மிஸ் ரவுத்திரம், அந்த அக்காட்ட தான் கற்றுக்கிட்டேன். அந்த அக்கா ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, ஆனால் சூப்பர் பைக்கே அவங்க ஓட்டுறாங்க. எதனால்னா அது மனசில் இருக்கிற தைரியம் தாங்க. அதனால ஷார்ட்டாக இருக்குன்னா யாரும் வருத்தப்படாதீங்க. எல்லாத்தாலையும் பைக் ஓட்ட முடியுங்க, கால் இல்லாதவங்களே பைக் ஓட்டுறாங்க இப்போல்லாம். ஏ புறா, என்ன இங்கேருந்து பறக்கிற? இன்னைக்கு உன்னை ஃப்ரை பண்ணாமல் விட மாட்டேன்டி. நீ இந்த ஜில்லாவில் எங்கே போனாலும் விட மாட்டேன். எங்கடி போன? இல்லை சிரிக்கிறீங்களா? ஒரு நாள் நானும் கார்னிங் அடித்து, ஆனால் ஹெச்ஆருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆசையெல்லாம் எப்படி கார்னிங் அடிப்பேன்னு. கார்னிங் கிங்குன்னு பேரே வாங்கியிருக்கேன். 800 கூட கார்னிங் அடிப்பேன். இந்த வண்டியில் கார்னிங் அடிக்கிறதா கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏய் குரங்கு ராஜா, இது பேர் குரங்கு ராஜா தானே? ஹாய். ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் குரங்குக்கு அனிமல்ஸுக்குலாம் வந்துட்டு தீனி போடாதீங்க, அது ரோட்லேயே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். 2வீலர்காரங்க பிரச்சனை இல்லை, அந்த கார்காரங்க வந்துட்டு அவங்க வர ஸ்பீடுக்கு அது நோட் பண்ண மாட்டாங்க, சச்சக்குன்னு விட்டு ஏற்றிடுவாங்க. காரை விட லாரி தான், அவங்க ஹைட்டாக இருக்கிறனால தெரியாது. 4-3 சப்பாத்தி பசைகிற மாதிரி பசிச்சு விட்டு போயிடுவாங்க குரங்க. ஏ குரங்கே, முதுமலைப்பேட்டைக்கு எப்படி போகணும்? உனக்கு வழி தெரியாதா? நானே போய்க்கிறேன். நம்ம இதே ஹெச்ஆர், இப்போ நம்ம கர்நாடகாக்குள்ளே வரோம். ஊட்டி போகிறோன்னு சொல்லிட்டு கர்நாடகாக்குள்ளே என்னடா பண்ணுறேன்னு கேட்டிங்களா? அப்படி ஃபாரஸ்ட் சுற்றி வருதுங்களா? இப்போ நம்ம கர்நாடகாக்குள்ளே இருக்கோம். வெல்கம் டு கர்நாடகா. அங்கே பார்த்தீங்களா
இப்போ நம்ம கர்நாடகாவில் சுற்றிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இங்கே இருக்கிற அனிமல்ஸுக்கெல்லாம் தமிழ் தெரியாது, நாம் கன்னடத்தில் தான் பேசணும். ஏதோ எனக்கு கன்னடம் தெரிஞ்சதுனால. ஐயோ இந்த கடையில் கொய்யாக்கா காணா. கொய்யாக்கா காணாமே கடையில். ஆமே. ஓ 6வது கீரில் இருக்குதா? கொய்யாக்கா இந்த கடையில் இன்னொரு கொய்யாக்கா அழுகி போயிருக்குது. இங்கே தான் கொய்யாக்கா. அண்ணே கொய்யாக்கா இதோ இருக்குது கொய்யாக்கா. இது சப்போட்டா, அது பூசணி. என்ன பூசணிக்காய் நீளமாக இருக்குது. கொய்யாக்கா ரோடு ஒர்க் போயிட்டுருக்கு. அப்பயும் ஒருத்தன் உள்ளே போகிறான். ஹெச்ஆர் எங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் பொறுமையாக ஊரை சுற்றி பார்த்துட்டு வந்தோமா. ஏதோ ஃபஸ்ட் டைம் சுற்றுற மாதிரியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இங்கே 6 மணிக்கு மேலே அலோடு இல்லையாமா. அதுவும் கர்நாடகாக்குள்ளே இருக்குன்னா எனக்கு லைட்டாக பக்குன்னு இருக்குது. ஏன்னா நான் வந்துட்டு ஆர்சியில் 2019 கர்நாடகாக்குள்ளே வரும்போது 12,000 ஃபைன் கட்டினேன் ஹெச்ஆர். எதுக்கு தெரியுங்களா? இண்டிகேட்டரு ஆன்லேயே இருந்ததுக்கு, அப்புறம் முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு அந்த லைட்டுக்கு வந்துட்டு கருப்பு கலர் டாட் வைக்க சொல்லுவாங்க அதுக்கு, அப்புறம் சர்வீஸ் ரோட் வந்ததுக்கு, அப்புறம் 55 வந்ததுக்கு. இப்போல்லாம் 100 போனால் தாங்க கேஸு தமிழ்நாட்டில். ஆனால் அங்கெல்லாம் 50 தாண்டாலே கேஸுங்க. ஐயோ கேஸு ஃபுல்லாகவே கேஸ். அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே கேஸ் தான். அதனால் எனக்கு கர்நாடகா அப்போலேருந்து இப்போ வரைக்குமே பயங்க. எனக்கு பேல்பூரி வேணும். ஏய் ப்ளூவே பேல்பூரி வேணும். யூட்டன் போடு. ப்ளூவே அதான் இது ப்ளூவே. ஓ காலி பண்ணிட்டாங்களா? ப்ளூவே எனக்கு பேல்பூரி வேணும். ஹைவேல போலீஸ் பிடிக்காங்க, ஒரிஜினல் போலீஸ்னு கூட தெரியல. இந்த ஆங்கிள் வச்சா கரெக்டாக. ஏய் நான் 250 வந்துட்டு இருந்தேன். எந்த ரோடுன்னு தெரியல. உங்க அழுத்தம் பிரேக் கரெக்டு இழுத்துட்டு வருது. லெஃப்ட் எடுக்கணுமா? இப்போ ஸ்ட்ரைட்டாக தானே போகிறோம். போயிட்டு காக்காலாம் பறக்குது. கழுகாது. இது மைசூரானா? யோ ஊட்டின்னா. ஆனா ஊட்டி ரோடு இது இல்லையா? ஊட்டி லெஃப்டானா? ஓகேண்ணா. குழியில் இறங்க பார்க்குறானா? உனக்கு என்னப்பா, நீ டியூக்கு வச்சிருக்க, நீ எங்கனாலும் இறக்குவ. நாங்க அப்படியா? டே பாய், நாங்க அப்படியா? நாங்க சாதா வண்டி வச்சிருக்கோம். அடியில் இவ்வளோ பேர் சட்டி அடியில் வச்சிருக்கேன். ஆ
ஐயோ அது ஆஃப் ரோடு இல்லையா, அது நேக்கடு பைக்கியா? ஆஃப் ரோடுன்னு தனியாக டியூக் விட்டுருக்காங்க, அதை எடுத்து வாங்க ஓட்டு. கர்நாடகாக்குள்ளார என்ன தைரியமாக சுற்றிட்டு இருக்கேன் இந்த ஏச்சாரு. இருட்டுறதுக்குள்ளார எங்கேயாச்சும் நீ பதுங்கிடுறா, யானைகிட்ட மெதி வாங்க முடியாது. வாவ் பியூட்டிஃபுல், இல்லை நோ பியூட்டிஃபுல். பிரியா பார்த்தா நம் காது மேலே அப்போவா. ஏய் 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 தாத்தா விட்டு ஏத்துற? ஏய் மாமா, என்ன மாமா விட்டு ஏத்துற? தாத்தா பறக்கிறாரு. மாமா பேல்பூரி வேணும். ஐயோ பசிக்குதியா? ஐயோ இவனுக்கு கூட வந்து ஒரு பிஸ்கட்டு கூட வாங்கி தர மாட்டேங்காங்க. காலையிலேருந்து சாப்பிட வச்சா மூட்டை பப்பிச்சு ஒன்று வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் இப்போ கொயக்கா ஒன்று சாப்பிட்டேன்னு பயங்கரமாக பசி எடுக்குது. இந்த ஊர்லலாம் ரோட்டில் தான் கபடி விளையாடுவாங்களா மாமா? இந்த ஊர்லாம் ரோட்டில் தான் கபடி விளையாடுவாங்க போல. அதுக்கு தான் சொல்கிறேன், வா பேல்பூரி சாப்பிட்லாம். ஐயோ பேல்பூரி வாங்கி தருவானுங்களா மாட்டானுங்களா? மறந்துட்டேன். ஓகேவா, பாய். ஹெச்ஆர் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்ரிங் பண்ணாலும் சும்மா கண்ணிலே குத்திட்டே இருக்குது. பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு டென்ஷன் ஆகணும்னு வச்சுக்கோ, மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துருவேன். ஆனால் நான் வந்துட்டு நவம்பர்லேயே மொட்டை அடிக்க வேண்டியது, அது வீட்டில் அடிக்க வேணாம், மேரேஜ் ஆகி 1 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ள மொட்டை அடித்தா இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ் உங்களால் தானே எனக்கு பிடிச்சது எதுவும் பண்ண முடியல. என்ன சூரியன் இப்படி கண்ணில் அடிக்குதே? ஐயோ மாடுக்கு பிறந்த மாடு. ஃபாரஸ்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம் ஹெச்ஆர். இன்னுமேட்டு தான் நாம் புலி பார்க்க போகிறோன்னு சொல்லுவாங்க. நான் இங்கே 3 டைம் வந்துட்டு ஒரு டைம் கூட புலி பார்க்கவே இல்லை. புலி பார்த்தா இந்த வீடியோ போஸ்ட் போகிறதுக்கு நம்ம இருப்போமா என்னன்னு கூட தெரியல. பை பார்த்து நான் உயிரோடு இருந்தேன், நான் புலி போஸ்ட்டு போடுறேன். ஆனால் இந்த பக்கம் அடிக்கடிக்கு போயிட்டு வராங்க பாருங்கள், அவங்க வேணால் பார்த்துருக்காங்களா? அதுவும் பக்கத்துலலாம் பார்த்தது இல்லையா சார். இங்கே பாருங்கள், இங்கே மான்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. இங்கே புலி இருக்க போகுது. புலி இருக்க இடத்துல மான் துள்ளி குதிக்குன்னு சொல்லி எங்கள் ஆயா கதை சொல்லியிருக்குது. அம்மை ஹெச்ஆர். அப்புறம் இன்னொன்று, சூர் பைக்கில் ஃபாஸ்ட்டாக கார்னிங் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வளைய மாட்டேங்குதுங்க, ஸ்வைன்னு போயிடுது. அங்கே போயிடுது. 2 டைம் மிஸ் ஆகிடுச்சுங்க. 3ஆவது டைம்லாம் அப்பா இனிமேட்டு கார்னிங்கே போடக்கூடாது அப்படின்னு இருக்கேன். என்ன மாமா இதுக்கு முன்னாடி மான் பார்க்காத மாரி பார்க்குற? கால் வலிக்குது. இங்கே நாங்கள் லாஸ்ட் டைம் ஜெரி, அதாவது நேபாள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தோம். இங்கே எதுக்கோசம்னா அந்த டாப்ராக் பாக்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கோசம் நான் இங்கே வந்திருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு ரெசார்ட் இங்கே ஒன்று எடுத்தோம். அதே ரெசார்ட் தான் இன்றைக்கி எடுக்க போகிறோம். இன்றைக்கி அது இருக்கான்னு கூட தெரில. நியூ இயர் வேறு இன்னும் 10 நாளில் இருக்குது. 10 நாளில் இந்த வருஷமே முடிய போகுது. நாளைக்கு போஸ்ட் போடும்போது இன்னும் 9 நாள் தான். கிறிஸ்மஸ்க்கு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்ருக்கேன் ஹெச்ஆர். கிறிஸ்மஸ் வேஷம் போடலாமா என்னான்னு யோசிக்கிறேன். கொஞ்சம் ஒரு மாதிரி சையு தான், யாரோ ஏதோ திட்டிடுவாங்களோன்ட்டு. பார்க்க தான் அண்ணன் வெறப்பு, உள்ள பயங்கர சையு. ஆனால் ஹெச்ஆர் நான் வரும்போது மட்டும் அந்த ஊரில் மழையே பெய்ய மாட்டேங்குது. இப்போ வேறு தூத்துக்குடியில் வேறு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். மழை ஃப்ளட்டுன்னு ஏகப்பட்ட நியூஸ் பார்த்துட்டு தான் அங்கே போகலான்னு தான் பார்த்தேன். எங்கள் அம்மா வந்துட்டு காது மேலே அப்போ சென்னையிலேயாச்சும் மழை கம்மியாக இருந்துச்சு, இது அதுக்கும் மேலே அதிகமாக இருக்குது, ஆளே முழுங்குற அளவுக்கு இருக்காமே தண்ணி. இன்னும் நடு ரோட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? என்னை பார்த்ததெல்லாம் எந்திரிச்சு குதிச்சு ஓடுறாங்க பாருங்க ஹெச்ஆர். கஞ்சா கறத்துறாங்களா? கொக்கைனா இருக்குமோ? இல்லை, அண்ணன் சில்லறை வாங்கியிருக்காரு. ஓ மை காட், நிறைய அடி விழுந்துருக்குது வயசானவங்களுக்கு. அவங்க வந்து இங்கே வந்திருக்காரு.
என்ன சரக்கு ஸ்மெல் அடிக்குது? ஓ அந்த அண்ணன் சரக்கு ட்ரிங்க் அண்ட் டிரைவா? மாமா கீப் லெஃப்ட். மாமா என்ன சரக்கா? சரக்காம்மா? என்ன ரம்மா ஜின்னா? மாமா அங்கே வேறு மாடு மாடு மாடு. ஏய் அங்கே வேறு மாடு. சி யானை. ஏய் குரங்கே, ஊட்டிக்கு போகிற வழி எது உனக்கு தெரியுமா? உனக்காச்சும் தெரியுமா ஊட்டிக்கு போகிற வழி? ஊட்டி ஊட்டி இந்த பக்கமா போடாங்க அப்படின்றோம். எதுக்கு இந்த இடம் காரு பைக்கில் நிறுத்தி போனாங்க? அட ஆமால, இது புலி நடமாடுற இடம். நான் உட்காந்து குரங்குக்கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு இருக்கேன். சாரு தப்பிச்சு ஓடிடுறா. ஏய் தங்கம் பாய். இங்கே மான்லாம் அமைதியாக இருக்குது. அப்போ இன்றைக்கி இங்கே புலி பார்க்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அட்லீஸ்ட் அந்த பெருசாக இருக்குமே அந்த யானையாச்சும் வந்தால் பரவாயில்ல, தம்மையில் நல்லதாக வைக்கலாம். ஒன்றுத்தையும் பார்க்கலையே நான். மானாக இருக்குது ஹெச்ஆர். அப்புறம் இன்னொன்று கேள்விப்பட்டேன், இந்த ஊருக்காரங்களாம் மான் அடித்து சாப்பிடுவாங்களாம்மா. ஏ வலிக்குது கச்சு பிடிச்சி. ஹெச்ஆர் தமிழ்நாட்டுக்குள்ளார நம்ம என்ட்ரி வச்சுட்டோம். இது தமிழ்நாடு லிமிட். இங்கே எந்த பிரச்சனையும் வராது. நமக்கு போலீஸ் பிரச்சனை மட்டும்தான் வரும். நாம் அமைதியாக போனால் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த சந்து தான், இங்கே தான் சாப்பிட்டோம். கடனை மாறிடுச்சு. நான் பார்த்தேன், ஏனெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அதான் அங்கே நிற்கிறாரு பேர், அவர் தான் ஓனர். மாமா நான் கூட கேரளா வீடு வாங்கிட்டேன்னு ஒரு வீடியோ போட்டேன் பேர். அதுதான் இந்த கேரளா வீடு. பேசு.